144 வருஷத்துக்கு ஒன் டைம் வர்ற மகா சிவராத்திரியோடைய 4 கால பூஜையின் விசேஷங்களை தான் நம்ம பார்க்க போறோம். முதல் கால பூஜை விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மதேவா சிவனுக்கு பூஜை பண்ணதான் முதல் கால பூஜை. கடைசி பிறவியான மனுஷ பிறவி இனிமே எனக்கு வேணாம், இந்த பிறவியே போதும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் முதல் கால பூஜை. இரண்டாம் கால பூஜை விஷ்ணு பகவான் சிவனுக்கு செல்வ வளம் கிடைக்கணும்ட்டு இரண்டாம் கால பூஜையில வேண்டிங்கன்னா கண்டிப்பா அது நிறைவேறும். மூன்றாம் கால பூஜை குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க மூன்றாம் கால பூஜையில கலந்துக்குன்னு மனசார வேண்டிக்கினா அதுவும் பலிக்கும். நான்காம் கால பூஜை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கும் பூஜை. இந்த வருஷத்துல ஏதாவது பிரதோஷத்துக்கு உங்களால போக முடியல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பூஜையில கலந்துக்கினா அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 4 கால பூஜையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா சண்டிகேஸ்வரருக்கு பூஜை பண்ணுவாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அங்க குடுக்குற தயிர் சாதத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த சிவராத்திரியோட முடிவடைது. நான் கண்ணை முழிச்சு எல்லா பூஜையிலுமே கலந்துக்கிறேன். இந்த டைம் மிஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கலந்துக்குங்க. ஏகாம்பீஸ்வரர் காமாட்சி அம்மாள் திருக்கோவில் இது.